மோசமான நண்பர்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்திடணும். மோசமான நண்பர்கள் இருக்கிறாங்களே, கெட்ட நண்பர்கள், கெட்ட நண்பர்களாலும் பாவங்கள் மனிதன் வாழ்க்கைக்கு வரும். என் புள்ள பள்ளிக்கு போயிட்டு குர்ஆன் ஓதிட்டு இருந்தான். இன்றைக்கு பாருங்க, இவங்களோட சேர்ந்ததால இன்றைக்கு அவன் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான், போதைக்கு அடிமையாக இருக்கிறான். இன்றைக்கு ஐஸ் என்று ஊசி என்று இன்றைக்கு ஏன் இந்த பழக்கங்கள் உருவாகி இருக்குது? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பொம்பளைகள் ஆம்பளைகள் என்ற வேறுபாடு இல்லாமல் அந்த ஐஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. தன்னைத்தான் அப்படி குத்தி கொள்றாங்க, வலி விளங்குது இல்லை. ஏன்னா அந்த போதை தலைக்கடிச்சு போய் எல்லாரும் குத்துறாங்க, அதை தன்னை வதப்படுத்தி கொள்றாங்க. ஏன்னா ஒரு சொட்டு போதை ஏற்றிக்கொள்றதுக்காக பார்க்குறோமா இல்லையா? ஆண்கள் பெண்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு ஐஸ் பிஸ்னஸ், குடு பிஸ்னஸ், கணவனை பிடிச்சி ஜெயிலுக்கு போனால் அதை மனைவி கண்டினியூ பண்ணுறது நாங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் தாராளமாக பார்க்குறோம். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவி அப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களும் சில பொழுது அதுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அப்போ எப்படி பிள்ளைகள் நல்ல சந்ததிகள் எப்படி உருவாகும்? எனவே மோசமான நண்பர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும்.